திஸ் இஸ் ஸ்கூல் சுரேஷ். இவ்வளோதான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேபில் இது வரைக்கும் நான் எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். மற்ற படங்கள் பூஜை போடும்போது அந்த பூஜையில் நான் கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன். இன்றைக்கி அதே இடத்துல அதே பிள்ளையார் கோயில் வாசலில் நான் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க நம்ம முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? என்னை பல பேர் பின்னாடி பல விதமாக பேசியிருந்தாலும் நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. காரணம், என்னுடைய இலக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எல்லாமே என்னுடைய சினிமா தான். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னாக்கா இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூணாக இருந்த என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தானே தலைவன் எஸ்ஆர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் அப்படின்றத விட தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள், கூல் சுரேஷ் நண்பர்கள், நற்பணி மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ கூட நான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டில் வெளியில் பஸ்ஸில் இந்த மாதிரி இடத்துல நிறைய பேருக்கு லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ காமிச்சிங்கல்ல, அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அஜித் சார், விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க, வெளியூரில் உள்ளவங்க, அவங்க இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து பட்டாசு வெடித்து இந்த மாதிரி நம்ம அண்ணனோட படம், கூல் சுரேஷ் அண்ணனோட படம், கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அப்படின்றப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த என்னுடைய படத்தோட இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள், அவர் கூட பாருங்க, சாய் பிரபா மீனா. மீனா என்பது அவருடைய மனைவியின் பெயர். என்றைக்குமே தாய் தந்தைக்கு பிறகு மனைவியையும் நம்ம பக்கத்தில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா தாய் தந்தைக்கு வயசாகி போயிடுச்சுனாக்க அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் நம்மளை காப்பாற்றுறவங்க. அந்த எண்ணத்தில் நம்ம இயக்குனர் அவங்களுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதற்கு முன்னாடியே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள திரு ரவி மரியா அவர்கள், இயக்குனர், நடிகர், அவருடைய படத்தின் மூலமாக முதலாக அறிமுகப்படுத்திய அந்த ஃபைட் மாஸ்டர் தான் சூப்பர் குட் ஜீவா அவர்கள். ஸோ அவர்கள் என்னுடைய படத்திற்கு பெரிய ஜாம்பவான்கள் உள்ள படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஜீவா மாஸ்டர் அவர்கள் என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட கேமராமேன் முத்து அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நீங்கள் நல்லா அழகாக காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அழகாக காட்டலைன்னா அப்புறம் இவங்க காட்டுன்னு காட்டுவாங்க. சரிங்களா? நல்லா என்ன காட்டிங்க. அப்புறம் தயாரிப்பாளர், வாங்க வாழ்த்துக்கள். முரளி பிரபாகர் சார் என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக, அதுவும் இல்லாமல் இது பேன் இண்டியா படம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் ஏதோ வந்தான் போனான் அப்படின்னு இல்லை. நான் சவால் விட்டு சொல்கிறேன், இது பேன் இண்டியா படம். என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகாவில் இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் கேரளாவில் இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் ஆந்திராவில் இருக்காங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேன், இன்னைக்கு இங்கே உள்ள கூட்டத்தை வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் பேன் இண்டியா படம். என்ன சார்? கண்டிப்பா. மைக் மேல சத்தியம் பண்ணுங்க. நல்ல வேலை நான் மைக் மேல சத்தியம் பண்ண சொன்னேன். இதா ஹீரோயினை பக்கத்துல வச்சு இது பண்ண சொன்னா என்ன பண்ண நடந்திருக்கும்பா. இது கண்டிப்பாக பேன் இண்டியா படம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பூஜையே இங்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸ் என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன், இவரோட உங்க மனைவியின் மீது ஆணையாக சொல்றேன், சாரு கும்பிடுற சாமி மேல ஆணையாக சொல்றேன், சார் தெய்வமாக நினைக்க சினிமா மீது ஆணையாக சொல்றேன். கண்டிப்பாக படத்தோட ஆடியோ ரிலீஸ் அது 10 பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, நம்முடைய கண்டிப்பாக தயாரிப்பாளர் அவர்களின் துணையோடு நேரு ஸ்டேடியத்துல கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நீங்க
இந்த ரெக்கார்டில் உள்ளதா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும். இதுல இருந்து மாற்று கருத்துமே இல்லை. இனிமே இவர் கூல் ஸ்டார் கிடையாது, வேர்ல்டு ஸ்டார். பாத்தீங்களா, நமக்கு பட்டங்கள் அது பாட்டுக்க வந்துட்டே இருக்கு. யூடியூப் ஸ்டாரா இருந்தா, கூல் ஸ்டாரா இருந்தா, இப்போ வேர்ல்டு ஸ்டாரா இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் நம்ம திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் நானும் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நான் ஓரமாக நின்னேன். ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க, ஒரு எம்பி, ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவராக உள்ளவங்க. அதனால அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் ஓரமாக நின்னேன். அந்த கூட்டத்திலையும் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட இருந்த சால்வையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த நேரத்தில் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ஆனால் அதன் பிறகும் பாத்தீங்கன்னாக்க ஏதோ சொன்ன ஏதோ ஷூனைக்கு காலில் விழுறவன் அப்படி இப்படின்னு சொல்ல. ஆமாங்க, நான் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறவன் தாங்க. திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கத்துல என்னங்க தப்பு? இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, ஜாதி பார்த்து பழகிறவங்க இந்த கூல் சுரேஷ். புரியுதுங்களா? எனக்கு எல்லாருமே தான் வேணும். மாம்பழமும் வேணும், பானையும் வேணும், சூரியனும் வேணும். நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்ல. எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, கூல் சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. புரியுதுங்களா? கூல் சுரேஷ் கட்சின்னு இருக்கு, சிஎஸ்கே கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்தவன் தான் இந்த கூல் சுரேஷ். என்னைக்குமே பெரியவங்களோட ஆதரவோட ஆசீர்வாதத்தோட இருக்கிறவன் தான் இந்த கூல் சுரேஷ். இன்னைக்கு இந்த கூல் சுரேஷோட படம் இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கு நான் கதாநாயகனாக நிக்கிறேன். அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் யாரு? எல்லா ரசிகர்களும் தான், எல்லா தலைவர்களும் தான். புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்க உங்களோட மனசுல நீங்க என்ன வேணும்னு வச்சீங்க, சங்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கிங்க, நான் ஷூ நக்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கிங்க. நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை. என்னுடைய இலக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற என்னோட இலக்கு. இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம் கூட பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் 12-13 வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள், நான் கதாநாயகனாக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் 12-13 வருடமாக எனக்கு தெரியும். நான் என்னுடைய கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக தெருவாக நிலவேம்பு கசாயம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த தம்பி இந்த இயக்குனர் எனக்கு அறிமுகமாகி, அண்ணா நீங்க பண்ற சோசியல் சர்வீஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு தோணுதுண்ணே அப்படின்ட்டு உடனே ஆவடியில அடுத்த வாரமே ஒரு 200-300 பேர் திரட்டி அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் நிலவேம்பு, அந்த நேரம் வந்து 17-18 அந்த டைம் நினைக்கிறேன். அந்த டைம்ல டெங்கு எல்லா உலகமெல்லாம் பரவி இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து எல்லாருக்குமே 15-16 அந்த டைம்ல உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக நிலவேம்பு கசாயம் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ எனக்கு தோல் கொடுத்து நின்ற இந்த தம்பி தான் இன்னைக்கு இயக்குனரா இருக்கிறாரு. இப்பவும் சொல்றேன், கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம், சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி இயக்குனர்கள் உருவான மாதிரி இன்னும் பல பேர் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க இந்த சங்கின்னு சொல்றது, அப்புறம் இந்த ஷூ நக்கி அப்படின்னு சொல்றது, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. இப்பவும் சொல்றேங்க, ஜாதி மதத்தை வச்சு நீங்க வந்து ஏதோ நம்ம அப்படி பண்றோம் இப்படி பண்ண நினைக்கிறேன், அது உங்களுக்கு சோறு போடாது. புரியுதுங்களா? இப்பவும் சொல்ற, ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம், ஆனால் நீங்க வந்து இன்னொருத்தவங்க மேல அந்த எதிர்ப்பை வந்து தெரிவிக்காதீங்க. சரிங்களா? அது தெரிவிக்காது. இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட நேற்று நான் போன்ல பேசினேன். சார், நாளைக்கு வந்து என்னோட பூஜை இருக்கு, உங்களை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க வந்தீங்கன்னாக்க நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை. அதுதான் காரணம். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேல குத்தாதீங்க. நான் வந்து நீங்க ஜாதி தான், நான் ஜாதி இல்ல. நீங்க ஜாதினா நான் ஜாதி இல்ல. நான் உங்கள் ஜாதி, நான் சினிமா ஜாதி. புரியுதுங்களா? ஜனநாயகன் சொல்றாங்க, எல்லா கட்சியும் தாங்க. புரியுதுங்களா? விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க, அவர் கட்சி இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? வேற எந்த கட்சி? திமுக கட்சி இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? ரெட்டலை இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? என் கட்சி இங்க இருக்கு, இங்க இருக்கு.
இதோ பாருங்க சொன்னீங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டு நாம மாலை போடுவோம் நீங்க அது நடக்கல சரிங்களா இப்போ வந்து நேரு ஸ்டேடியம் சொல்றீங்க அது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நடக்குமா இல்லையாவா சார் தயாரிப்பாளர் சார் நேரு ஸ்டேடியத்துல நடக்குமா நடக்காதா இயக்குனர் அவர்கள் நடக்குமா நடக்காதா ஏங்க முடிந்தால் எல்லாமே முயற்சி செஞ்சா எல்லாமே நடக்குங்க புரியுதுங்களா கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த பிரஸ் மீடியா பீப்புள் மேல சத்தியமா சொல்றேன் கண்டிப்பாக நடக்கும்டா கண்டிப்பாக சார் சரி நாங்க என்ன பாவம் பண்ணோம் இல்லங்க நீங்க பாவம் பண்ணல புண்ணியம் தான் பண்ணிருக்கீங்க புண்ணியம் பண்ணதால தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நேரு ஸ்டேடியத்துல ஆடியோ ரிலீஸ் நடக்கும் புரியுதுங்களா டாக்டர் சார் இப்போ என்னன்னா நிறைய படத்துல வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தான் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுதா நிறைய பிரச்சனைலாம் இருக்கு சரிங்களா படத்துல டைட்டிலே ப்ராப்ளம் வருது ரிலீஸ் பண்ணும்போது அப்போ வந்து கூல் சுரேஷ் படம் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தான் வச்சிருக்கீங்க டைட்டில் தான் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து கடைசி நேரத்துல ரிலீஸ் பண்ணுவீங்களா டைட்டில் வச்சிருக்கோம் சார் ஆனா அதை வந்து இப்போ சொல்ல மாட்டோம் சார் பண்றாங்க ஆனா கடைசி நேரத்துல இல்ல டைட்டில் கொடுக்கும்போது நிறைய ப்ரொடியூசர் கவுன்சிலிங்ல நிறைய இடத்துல டைட்டில் இடத்துல கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம மாத்துறாங்களே அந்த விஷயம் வந்து நிறைய சார் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சார் டைட்டில் ஒன்றும் இது பண்ணாம இருக்கும் இப்போ வந்து நம்ம வைக்கிற டைட்டில் இன்னொருத்தவங்க வச்சிடுறாங்கன்னா இல்ல ஓப்பனா சொல்லிடுவேன் சார் நாங்க ஒரு டைட்டில் ஒன்று வச்சிருக்கோம் சார் அந்த டைட்டில் வந்து நம்ம அஜித் சார் தல அஜித் சாரோட படத்துக்கு அந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வந்துச்சு அதனால பொறுமையாக பேசி ஒரு தீர்வு காணி அது அந்த டைட்டில் நாங்கள் வந்து திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருக்கிறோம் அதான டேரக்டர் சார் ஆமாம் சார் இதுதான் உண்மை அப்புறம் அதையும் சொல்லிடுறேன் அது மஞ்சள் வீரன் அந்த படம் வேற இந்த படம் வேற சரிங்களா அதே இதையும் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க மஞ்சள் வீரன் வேற இந்த படம் வேற இது வந்து நான் கதாநாயகனாக நடிக்கும் 4வது படம் இது புரியுதுங்களா நான் ஏற்கனவே ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்கேன் அந்த படத்துல மகாநதி அண்ணன் தான் வில்லனா நடிச்சிருந்தவர் அது நிறைய பேருக்கு அது கொரோனா டைம்ல அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால நிறைய பப்ளிசிட்டி கம்மியா இருந்ததுனால அது பண்ண முடியல ஆமா அது பண்ண முடியல இப்போ வந்து இது வந்து என்னுடைய 4வது படம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது என்னுடைய 4வது படம் இது கதாநாயகனாக நடிக்கும் 4வது படம் இது நம்ம படமா நீங்க எப்ப எதிர்பார்க்கறீங்களா கண்டிப்பாக அப்ப ரிலீஸ் ஆகும் இல்ல இருங்க சார் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது நம்ம படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னவா ஏன்னா கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவங்க ரசிகர்கள் எல்லாருமே கூல் சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த நேரத்துல ரிலீஸ் பண்ணாக்க அது எனக்கும் பிளஸ்ஸா இருக்கும் விஜய் சாருக்கும் பிளஸ்ஸா இருக்கும் நன்றி